ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேரை வந்து நல்லா பிளாக்காக வளர வைக்கிறதுக்கான ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலோட டிப்ஸும் தான் நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோலேயும் நல்லா ஹேர் வந்து கருமையாக வளர்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக்கும், அதுக்கு முக்கியமாக ஒரு இன்டேக் ஒரு வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஹேர் பேக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இன்டேக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஊரில் நார்மலாக ரெகுலராக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய கீரை அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை கடையெல்லாம் செய்யலாம், பொரியலாக செய்யலாம். அதை விட சிம்பிளாக நம்ம உடம்புக்கு வந்து டைரெக்டாக சத்து வரணும் அப்படின்னா ஈஸியாக ஒரு சூப் வச்சு குடிச்சிடலாம். வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இம்யூனிட்டி பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பிளட்டில் வந்து அயர்ன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சூப்பை டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்லேயும் நம்ம குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் குடிச்சிக்கலாம். நம்ம ஹேர் பேக் போடுற அன்றைக்கி கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஞாபகமாகவும் இருக்கும். இன்றைக்கி ஹேர் பேக் போடுறோம், இன்றைக்கி வந்து முருங்கை சூப் குடிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நான் ஹேர் பேக் போடுறதுக்காக முருங்கை இலை பறிக்கிறேன். அப்போ முருங்கை இலை பறிக்கிறப்போ ஹேர் பேக்குக்கு தனியாகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சூப் போட்டு நம்ம குடிக்கிறதுக்காகவும் ரெடி பண்ணி வச்சு காலையிலேயே எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருங்க. இதில் வந்து அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ரெகுலராக குடிக்கும்போது நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே மாதிரி ஆம்லா ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரியும் கூட நம்ம ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டது வெந்தயம். வெந்தயம் நான் மோஸ்ட்லி எதுக்கு ஹேர் பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்க பொல்யூஷனில் வந்து நம்ம ஹேரும் சரி நம்ம ஸ்கேல்ப்பும் ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். அதிலேருந்து நான் இதை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா வெந்தய பவுடராகவும் எடுத்துக்கலாம். நான் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அன்னைக்கு வெந்தய பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு அது நல்லா மூழ்கி கரையிறதுக்கு தேவையான அளவு நார்மலான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். அப்படி ஊற வைக்கும்போது நல்லாவே ஊறிடும். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால வெந்தய பவுடராக எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வெந்தய பவுடராக எடுத்துக்கும்போது ரொம்பவே கோல்டு பிடிக்காது. அடுத்தது முருங்கை இலை வந்து 1 கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இலை பறித்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நிறைய முருங்கை இலைகளை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தான் நான் ஆட் பண்ணியிருக்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. இது உங்களுக்கு கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரெகுலராக கிடைக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியண்ட் மட்டுமே போதும். ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காகவும் கருப்பாகவும் மாற்றிக்கும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க 3 இன்க்ரீடியண்ட்லேயும் ஒரு கேரக்டர் வந்து இந்த 3 பொருள்லேயுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும், சிக்கே விலகாமல் பார்த்துக்கும். இந்த 3மே எனக்கு தனித்தனியாக பறித்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பவுட்ரு ஃபார்மாக எடுத்து கூட ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட வேணும்னா எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்பயுமே நான் ஹேர் பேக் போடும்போது நான் சொல்கிற விஷயம் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். சிம்பிளாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம எப்படி ஹேர் பேக் போடுறோமோ அதே மாதிரி நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்க நம்ம ஊரில் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னுமே முடி சூப்பராக கருன்னு வளரும். நம்ம உடம்பும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். டாக்ஸிக் எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இனி நம்ம வீடியோவில் வரக்கூடியது மோஸ்ட்லி ஃபுட் இன்டேக் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஹேர் பேக் கூட ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் என்ன இன்டேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் ஹேர் வந்து சீக்கிரமாக வளரும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெந்தயம் கலந்து வச்சுருக்கோம்ல தண்ணியில் அது கூட இந்த சாறை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி சாராக எடுத்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முருங்கை இலையில் நிறைய டஸ்ட் இருக்கும். அது வந்து ஹேரில் வாஷ் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3யுமே பவுட்ரு பண்ணி வச்சுட்டு வாட்டரில் டைல்யூட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் பேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது கோல்டு பிடிக்காது. எல்லா சீசன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஹேர் பேக்கும் ஹேர் டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து ஏதாவது ஒரு டிப்ஸோ ஒரு ஹேர் பேக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கும் அந்தளவுக்கு ஹேர் லாஸ் இருந்து தான் நான் ஹேர் க்ரோத் வந்து இந்தளவுக்காவது கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இனியும் நம்ம ஹேர் கேர் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்படி இல்லை அப்படின்னாலும் நான் எப்பயும் போல் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எப்போ எனக்கு டைம் இருக்கோ அப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்லே ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் பிளாக் ஆகிறதுக்கும் சரி, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது, அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 முடி கொட்டுறது வந்து சாதாரணம் தான். அதுக்கு அதிகமாக கொட்டினா தான் சிவியர் ஹேர் ஃபால். நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக இன்டேக் எடுத்துகிட்டு வர்றப்போ படிப்படியாக ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். ஆனால் எப்பயும் நார்மலாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி கொட்டணுன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு கொட்டி தான் ஆகணும். அதுக்காகலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.